ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எல்லா படைப்புலையும் ஒரு உண்மை இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை மீட் பண்ண நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகள்லையும் ராமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவரோட ஒவ்வொரு படைப்புலையும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே ஆசைப்படுவார். அதுதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்கிறதுக்கான காரணம். ராம் எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் இருந்து டிஸ்கஸ் பண்ணுவார். நான் அவரோட எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அண்ட் நாங்கள் 2 பேரும் கட்டுரை தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம். அண்ட் ராம், ஐ ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ. நான் முதல் முறை உங்களோட ஹாய் ஐம் சித்தார்த், ஹாய் ஐம் ராம் நம்ம மீட் பண்ண அன்னிலேருந்து நீங்கள் என்னோட உயரத்தில் இருப்பீங்க, ஃபிசிக்கலி ஆல்சோ. ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் உங்களோட பேசணும்னா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்து தான் நின்றுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் உங்களை தலையை நிமிர்ந்து தான் பார்ப்பேன். பிகாஸ் யூஆர் அ ரியலி இன்ஸ்பைரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ. இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் அ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ். இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லையும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையாக பார்க்குற படம் இந்த பறந்துப்போ. பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, பாசிட்டிவான, லைட் ஹார்ட்டடான, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம். அண்ட் அதில் ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை, அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனாக இருக்கிறத ரெண்டுமே கலந்து வரப்போ, சிவா சொன்ன மாதிரி இட்ஸ் 1000 ஸ்டோரிஸ் ஃப்ரம் ரியல் லைஃப் தட் ஹவ் மேட் திஸ் ஃபில்ம். The film is very, very beautiful, and the performances are outstanding. Starting with Mithul, he's a lovely performance on debut. பயங்கர கான்ஃபிடென்ஸ். அண்ட் ராம் எப்போவுமே சின்ன பசங்கக்கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்குவார். ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்களையும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவார். பட் இந்த குழந்தைய ரொம்ப அழகாக கையாண்டு இந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு குழந்தையோட எல்லா லவபிள் ஃபீச்சர்ஸும் இந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை உங்களுக்கு கேட்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக பேசினேன். கங்க்ராட்ஸ். சிவா எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடிலேருந்து பழக்கம். அதே பர்சனாலிட்டி, அதே அன்பு. அண்ட் எல்லாருக்கும் சிவாவை பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். தெர்ஸ் நோ எதுவுமே ஒரு ஃபேக்னஸே இருக்காது. எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாப்புல. இந்த படத்தில் ஐ ரியலி என்ஜாய்ட் வாட்சிங் சிவாஸ் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அது அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம். இந்த கேரக்டராகவே மாறிட்டார். அண்ட் when I saw the whole film and I saw a very different version of Shiva in this film. So congrats Shiva. I think as a star நீ நிறைய வருஷங்கள் தாண்டிட்ட. பட் as an actor நீ ஒரு பெரிய ஸ்டாம்ப் வைக்கிற படமாக இது இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல்வேஸ் வாண்ட் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ்னால் அந்த லேடி தான், அவங்க கிரேஸ் ஃப்ரம் கேரளா. நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் அந்த கேரக்டர் பற்றியும், அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். இட்ஸ் அ ரியலி சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுங்க. ஐ கான்ட் வெயிட். நீங்கள் எல்லோரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க. இந்த 3 பேரோட இந்த கூட்டணி, இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மை அமைச்சதுக்கு ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் குட்டி சார் அண்ட் பிரதீப் சார். வேர் இஸ் ஹி? So both of them really amazing to back a film like this. Adu Vaazhaikku appuram it's nice to see a film that will be seen in theaters and it will be seen over the top. It will be seen everywhere, and that's a very beautiful hybrid kind of an imagination. So congrats guys, thanks for backing this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் பிழிஞ்சு எடுத்துருவார். அவரோட டெக்னீஷியன்ஸ் அது உங்களுக்கே தெரியும். Santosh Dayani is a tremendous musician. He's worked and learned from the greatest. அண்ட் சந்தோஷோட ராட்டி சாங் தான் சந்தோஷ் ஃபஸ்ட்டு நான் பேஸ்ட் வென் வி ஃபர்ஸ்ட் ஸ்போக். ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ட் சாங். அது பல கோடி வியூஸ் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணிச்சு. அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். அன்னிலேருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் ஹீ இஸ் மேக்கிங் இஸ் பிக் ஃபில்ம் ஃபுல் ஆல்பம். அதுவும் 20 பாட்டுலாம். இட்ஸ் நாட் அ ஜோக். And I think you grabbed the opportunity with both hands, Santosh. I'm so happy for you, and just keep growing, brother. It's going to be amazing. And Karki is, well, he's an institution, Ironbat editor. So I'm so happy to have him on this project. And our ஏழு கடல் ஏழு மலைக்கு ஒரு மறுபடி நீங்கிற பாட்டு எங்களுக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு, which Ram and I really enjoyed when he recorded it. இந்த பாட்டு வாஸ் நான் சொன்னேன் இல்லையா,
என்னோட எல்லா படைப்புலையும் ராம் இருப்பார், அவரோட எல்லா படைப்புலையும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். அதில் தான் அந்த அன்புனால வந்த ஒரு யாரு செஞ்ச வேலை இது அன்பு செஞ்ச வேலை, அது இந்த படத்தில் தான். அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு. I'll always be part of everything you do, Ram, you know that. And எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஐ வாண்ட் யூ டு மேக் மோர் ஃபில்ம்ஸ். பிகாஸ் நம்ம சினிமா ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி 3 months எவ்ரி 6 months உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது. ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்பப்போ ஒரு தீப்பந்தத்தை போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்கள்லாம் வர முடியும், இல்லைனா ரொம்ப இருட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி த வழிகாட்டி தட் யூ ஹவ் ஆல்வேஸ் பின். பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்தாசையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், வெதர் இட்ஸ் செல்வம் ஆர் விஸ்வா. And I'm so happy that these guys stand with you and love you and support you the way they do. And we'll always be there. So உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது ஃபாஸ்ட் பண்ணணும், 2x 3x பண்ணணும்னா நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் யூ டு சப்போர்ட் ஆர் ஃபில்ம். July 4th எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ராமோட ஆசான்னா அவரோட சீடன் அருண் விஸ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் 3 BHK, அதில் நான் நடிச்சிருக்கேன். அதுவும் July 4th தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை பற்றின கதை. ஸோ எஸ், பறந்து போன்னு 2 பேர் சேர்ந்து கை கோத்து இறகு கோத்து நம்ம பறந்தால் பெட்ரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் கம்மிங் ஆன் த சேம் டே. And I want all of you to love both of these films because they are both very sweet and fun and positive and emotional films. And இதை பார்த்துட்டு ஐ ஹோப் தட் 2 படத்துக்கும் நீங்கள் நிறைய அன்பு கொடுப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அருண் விஸ்வா என்னை ஏன் டைரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, எங்களோட அதர் லாங்குவேஜ் டப்பிங் போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு 1/2 hour நான் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும். ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பறந்து போ இஸ் a very beautiful and positive, almost a cute fairy tale of a film. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேனோ கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ give this film a lot of your love. It's releasing on July 4th worldwide. And I hope ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். பறந்து போ இந்த படத்தை நான் 2 மாதங்களுக்கு முன்பே பார்த்து அகமகிழ்ந்து உளம் நெகிழ்ந்து உச்சி முகர்ந்தேன். ராமுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தரணுன்னு. உண்மையிலேயே ஆஸ்டார் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் கொடுத்து அனைவரையும் சிகரத்தில் ஏற்றுகிறார்கள், அவர்களும் சிகரத்தில் ஏறுகிறார்கள். அங்கிங்கனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராமனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். மிகச்சிறந்த படைப்பாளி, அதை தாண்டி மிகச்சிறந்த மனிதரும் கூட. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக கூட பார்த்துருக்கலாம். தன்னோட அசிஸ்டண்ட்டுகளையே விட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறதுலாம் உண்மையாகவே அவருடைய அசிஸ்டன்ஸுகளை அவர் கேர் பண்ணுற விதமே எனக்கு அவரை ரொம்ப அட்மையர் பண்ண வச்சது. மாரி செல்வராஜ் மேலாம் அவர் காட்டுற அன்பு எனக்கு பொறாமையாக இருக்கும். நம்ம மாரி செல்வராஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நேசிப்பார். அவரை பற்றி அவ்வளோ கேர் எடுப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், கூட இருக்கவங்கள இவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியான எனக்கு அவரோட பணிபுரிந்த நாள் என் வாழ்க்கையில் நான் என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடைய மிக சந்தோஷமான நாட்கள்னு சொன்னால் அவரோட நான் பணியாற்றிய அந்த நாட்கள் தான். ஒரு படைப்பாளி 24 மணி நேரம் சினிமாவை பற்றி யோசிக்க முடியும்னா அது அண்ணன் ராமு அவரில் தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வேறு யாரை பற்றியும் ஒரு நெகட்டிவாக பேசாமல், நம்மளே யாராவது பற்றி நெகட்டிவாக சொன்னோம்னா கூட அது காதில் வாங்க மாட்டார். அவர் வேலை உண்டு, தூங்கி எழுந்திரிச்சானா ஸ்ட்ரைட்டாக எடிட்டிங்கில் இருப்பார். படைப்பு இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்ற யோசிக்கிறத தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு மிகச்சிறந்த கலைஞன். அப்படி ஒரு கலைஞனுக்கு உண்மையாகவே ஹாட் ஸ்டார்ஸ் இந்த படம் பண்ணதுக்கு ஹாட் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. கிருஷ்ணாஸ்குட்டி சாராக இருக்கட்டும், பாலா சார் மற்றும் பிரதீப் சார் 3 பேருக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் சிவா பிரதர் இந்த படம் பண்ணும்போது எனக்கு ராமனை சொல்லும்போது சிவானை கூட சேர்ந்து படம் பண்ணுறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிவானை எப்படி பண்ணார், சிவானை மீட்டுறது கிடையாது அப்படின்னு. நான் ராமன்ட்டையும் அவ்வளோ காமெடி இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பேரன்பு பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண படம் அந்த படம் பேரன்பு. நானும் பாரதிராஜா சாரும் வெளியே வரும்போது பாரதிராஜா சார் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் மைண்டில் இருக்குது. வெளில அப்படியே அமைதியாக வந்தார். நான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ பாடுறா, இவன் இந்தியாவிலே மிகச்சிறந்த இயக்குனர்ன்ற பேர் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் ராமன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, இவரோட எப்படியாவது ஒரு படம் நம்ம பண்ணணும்னு
நான் ஆக்சுவலாக தரமணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்னால் முடியலை, இவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு முடியல. அப்போ நான் தானனன்ட்ட கொண்டு போய் ராமண்ணை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா என்னால் முடியலை, தானனனால் உடனே முடியுன்றதுனால தானன்ட்ட கொண்டு போய் விட்டேன். எனக்கு எப்படியாவது இவர் கூட படம் பண்ணணும், அதுக்கு நம்ம தகுதி ஆகிக்கிறோம் முதல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நேரம் வரும்போது அப்போ ராமன் வந்து இப்படி ஒரு கதை இருக்குது பண்ணலான்னு சொன்னேன். இதுக்காகத்தானே காத்திருந்தேன் அப்படின்றது மாதிரி அந்த படைப்பு எடுத்து பண்ணதான் 7 கடல் 7 மலை. அப்புறம் இடையில வந்து பறந்து போகணும்னு ஒரு படம் ஹாட் ஸ்டார் பண்ணுறேன். நம்ம ஆனால் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து ஏன்னா இந்த படைப்புன்றது வந்து ஒரு படைப்பு வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக பணம் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கானே, அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா படம் எடுத்தான் சம்பாதிச்சான் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த படைப்பு அந்த மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ராமனை வந்து மிக தெளிவான ஆள். அது மாதிரி அவருடைய வந்த அசிஸ்டன்ஸுகள் அப்படி மாரி செல்வராஜ் அதில் ரொம்ப தெளிவான ஒரு படைப்பாளியை தான் பார்க்குறேன் நான். அப்படி தான் இந்த படம் பறந்து போ வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். இதுலேயும் ஒரு அரசியல், அவர் படம் எல்லா படங்களையும் ஒரு அரசியல் இருக்குது, இதுலேயும் ஒரு சமூக அரசியல் இருக்கு. குழந்தைகள் எப்படி வளர்க்கணும், ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் குழந்தைகள் எப்படி பராமரிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆசைகளை பூரா நம்ம குழந்தைகள்கிட்ட திணிப்போம். நான் இப்படி தான் என் பையன் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் அவன் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு திணிப்போம். அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி எப்படி யோசிச்சாருன்னு எனக்கே ஆச்சரியமா. இவர் யோசிக்கிற ஸ்கிரிப்ட் பூரா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இன்ன வரைக்கும் வியந்து பார்ப்பேன். ஆமாம், ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த அவரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப தான் இருக்கு. ரெண்டாவது அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வருஷமா அந்த அவருடைய ஸ்பீச்சை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். சமீப காலம் மேடைகளில் கூட அவர் அதிகமாக பேசுறதில்லை நினைக்கிறேன். 2 வார்த்தை பேசிட்டு உட்காந்து அது மாரி செல்வராஜ் மேடையிலாவது கொஞ்சம் அதிகமாக பேசுவார் பார்த்தா அங்கேயும் வந்து சொல்லிட்டு உட்காந்து நான் எனக்கு ரொம்ப மென்டலி கொஞ்சம் டென்ஷனாகவும் டயர்டாகவும் இருக்கும்போது பார்த்தோன்னா அவருடைய ஸ்பீச் பார்ப்பேன். பழைய ஸ்பீச்லாம் யூடியூப்பில் இருக்கு, நீங்கள் பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு லெஜெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம அப்படி தான் நம்ம இருக்கும்போது தேட மாட்டோம், இல்லாத தேடி விடுப்போம், அப்படி தான் நம்ம. அப்புறம் அந்த படத்தில் நடித்த சிவா பிரதர் பற்றி மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் போய் மீட் பண்ணுறேன் கோயம்புத்தூரில். மீட் பண்ணி என்ன பிரதர் ஷார்ட் முடிஞ்சான்னு கேட்டேன். இல்லை பிரதர் இப்போ தான் ஓடி வந்திருக்கேன், அடுத்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பிரதர். என்ன பிரதர் ஓட விட்டுருந்தா, இப்படியே ஓட விட்டுருந்தா நான் இது வரைக்கும் ஓடினது விட்டுருந்தா சென்னையை போய் சேர்ந்துருப்பேன் பிரதர். கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோ ஓடிட்டேன். அவருக்கு அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பான இடமா இருக்கு. அவருடைய படங்கள் வந்து மேக்சிமம் வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. சிவா பிரதருக்கு அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்றது சிவா பிரதர். இந்த படத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், அவங்க நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பண்ணணும். அப்புறம் சித்தார்த் பிரதர், அவர் எனக்கு ஒரு என்னோட படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, இந்த படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிரேஸ் ஆண்டனி, அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு. உண்மையாகவே அவங்க தமிழ் சினிமாவில் நிறையா பிஸியாக கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக ஒரு காமெடியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் அவங்க வருங்காலத்தில் ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டாக வர்றதுக்கான அத்தனை தகுதி இருக்குது, வாய்ப்புகள் வரும் நம்புகிறேன். சந்தோஷ் தயாநிதி நம்ம 20 பாட்டு பண்ணியிருக்காப்புல. யுவன் கொஞ்சம் மிஸ் ஆனதை பிடிச்சிட்டாப்புல நினைக்கிறேன். இல்லைன்னா யுவனை வந்து ராமன்கிட்டருந்து பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சேனலில் நீ மிகப்பெரிய வெற்றி வருவது. எல்லா பாடல்களுமே சிறப்பாக வந்திருக்கு. பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. மதன் கார்கி சாரோட பங்களிப்பு எனக்கும் வந்து, அதாவது திரும்பி ராமண்ணங்கிட்ட வேலை பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். தயாரிப்பாளராக நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா வந்து குவாலிட்டிக்காக போராடுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் படைப்பாளிகளுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு டென்ஷனாக தெரியும். மதன் கார்கி சார்ட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 10 இது வாங்கிப்பார் நினைக்கிறேன், டியூன் வாங்கி லிரிக் எழுதி அவரும் டயர்டே ஆகாமல் எழுதி கொடுப்பாரு. மதன் கார்கி சார் வந்து 7 கடல் 7 மலைக்குன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரும்போது பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் புதுசாக இருக்கும். இது வரைக்கும் எழுதப்படாத வார்த்தைகள் புதுசாக இருக்கும் அந்த வார்த்தைகள் கூட. ராமண்ணன் 2 பேர் வந்து மாறி எழுதி வாங்கி அப்படி ஒரு 8 பாடல் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். விரைவில் அந்த 7 கடல் 7 மலையும் வந்து வெளிவரும். மற்றபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து பேருக்கும் தம்பி சிறப்பாக பண்ணியிருக்க, உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றியில் விடைபெறுகிறேன். நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை கால் பண்ணி ஆக்சுவலி கூப்பிட்டு இது கொடுத்தாங்க. அண்ட் செட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் சிவா சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த 2 o'clock தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கு அங்கே வந்து செட்டில் இருக்கிறது எனக்கே ஷாக்காக இருக்கும். இவங்க ஆக்சுவலி இந்த 80s எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, என்னது 2 மணிக்கு தானே இப்போ தானே வந்தோம் அப்படின்னா,
இல்லை இல்லை நீங்கள் லேட்டாக வாங்க, ஆனால் நாங்கள் வந்து அங்கே 4 மணிக்கெலாம் போயிடுவோம். என்ன நான் லேட்டாக வரேன் அதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் எப்படி 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கீங்க அப்படின்னு தோணும். ராம் சார் வந்து 16 தூங்க மாட்டாரானே தெரியாது. அப்போது ஒரு தடவை கேட்டேன், சார் நீங்கள் ஏன் எப்போதாலும் பிளாக் ட்ரெஸ்ஸே போடுறீங்க அப்படின்னா, இதுதான் அழுக்கு படிஞ்சா தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அவருக்கு காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு டேரெக்டாக போயிடுவார். எனக்கு ஷாக்காக இருக்கும், சார் எப்படி சார் டயர்டே ஆக மாட்டேறீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நமக்கு வந்து அப்படியே இருக்கும். ஆனால் நானும் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் சாரை பார்க்கும்போது எப்பவுமே எப்படி இவ்வளோ ஆக்டிவாக அண்ட் செட்டில் இருக்க எல்லார் பேரையும் சொல்லுவார். அன்னைக்கு வந்தவங்களை கூட அவர் வந்து கூப்பிட்டு எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். செட்டில் வந்து நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு எல்லாரோட இண்டிவிஜுவல் பேரையும் சொல்லுவார். தேங்க்யூ ராம் சார், தேங்க்யூ பிரதீப் சார், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.